என்னது ஆர்சிபிய சேல் பண்ண போறாங்களா? மேக்ஸ்வெல் சென்னைக்கு வர போறாரா? இந்த ஐபிஎல் முடிஞ்சதுல இருந்து அடுத்த ஐபிஎல் எப்போ வரும், எந்தெந்த பிளேயர்லாம் இந்த டீம் டார்கெட் பண்ணுவாங்கன்னு இப்போ இருந்தே டிபேட் போயிட்டு இருக்கு. அப்படி என்னென்ன நியூஸ் வந்திருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்ல இருந்தே போலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th T20ல முதல்ல பேட்டிங் பிடிச்ச இந்தியா 167 ரன் அடிச்சிருப்பாங்க. அதை சேஸ் பண்ண வந்த ஆஸ்திரேலியன் டீமை வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், தூபேயோட பவுலிங் ஸ்பெல்லால ஆஸ்திரேலியாவை 119 ரன்கள் ஆல் அவுட் பண்ணி இந்தியா 4th T20 ஜெயிச்சிருப்பாங்க. ஷமியோட கிரிக்கெட் கரியர் முடிய போகுதா? ஆமாங்க, ஷமிய சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல எடுக்கல. ரீசன் கேட்டதுக்கு அவரு ரஞ்சி டிராஃபில நல்லா பவுலிங் போறாரு, ஆனா ஃபுல் பொட்டன்சியல் கொடுத்து பவுலிங் போட மாட்டாரு, ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டாருன்னு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காங்களாம். அவரு அதிகமா ஃபீல்ட்ல ஸ்பெண்ட் பண்றதுல பவுலிங் போட்டு போட்டு போயிடறான்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் செலக்டர்ஸ் ஷமி எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. இந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னா, சுப்மன் கில் கேப்டன், ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன், ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன், தேவ்தத் படிக்கல், த்ருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரிட் பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப். வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல இருந்து 2 பிளேயர் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. ஜெகதீசனும் பிரசித் கிருஷ்ணாவும் தான் டீம்ல எடுக்காம விட்டுருக்காங்க. அவங்க 2 பேருக்கு பதிலாக தான் ரிஷப் பண்டையும் ஆகாஷ் தீப்பையும் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அபிமன்யுஸ்வரோட லைஃபே முடிச்சு விட்டாங்க. ரொம்ப நன்றி. இப்போ ஐபிஎல் ட்ரேடுக்கு போலாம். ஐபிஎல் ட்ரேட்ல என்ன நியூஸ் இருக்குன்னா, நேத்தன் எலிஸ சிஎஸ்கே கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவரை எடுத்ததே பேஸ் பிரைஸ்ல தான். அவரு இப்ப T20ல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தாலும் அவரை எங்க விளையாட வைக்க போறாங்க? ஆல்ரெடி நூர் அகமது, பத்திரனாலாம் இருக்காங்க. ஒருவேளை பத்திரனாவை ரிலீஸ் பண்ணும் பட்சத்துல நேத்தன் எலிஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசட்டா நம்மளுக்கு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம 2026 ஐபிஎல்ல தோனி கண்டிப்பா விளையாட போறார் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் CEO கிட்ட கேட்டதுக்கு, நான் தோனி கிட்டே கேட்டு சொல்றேன்னு விளையாட்டா சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா தல தரிசனம் 2026ல உண்டு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த வருஷம் நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி நல்ல பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல வாங்கினாங்கன்னா சிஎஸ்கே ஆல்ரெடி ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆகி பிளே ஆஃப்ஸ் போறது கூட வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளா சொல்ல போனா மேக்ஸ்வெல், ஹென்ரி கிளாசன், மிச்சில் ஸ்டார்க் இந்த மாதிரி பிளேயர்லாம் ஆக்ஷனுக்கு வர போறாங்க. இவங்க 3 பேர்ல எதுனா 2 பிளேயரை முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே ட்ரை பண்ணி எடுத்தாங்கன்னா ஜேபாக் விக்கெட்டுக்கும் இவங்க 3 பேரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் அது நல்லா இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்து மும்பை டீமுக்கு வருவோம். மும்பை கேப்டன்ஷிப்பை மாத்த போறாங்கன்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. கேப்டன் அடுத்து யார் ஆக போறா? சூரியகுமார் யாதவ்னா கிடையாதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு யங்ஸ்டர் கிட்ட தான் கேப்டன்ஷிப் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேயர் திலக் வர்மாவா கூட இருக்கலாம். சோ அந்த நியூஸ் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதை பத்தியும் குழப்பிக்காதீங்க. நவம்பர் 15 லிஸ்ட் வந்துடும், எந்தெந்த பிளேயர் ரீடைன் ரிலீஸ் லிஸ்ட். அது வரைக்கும் வரது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஆர்சிபி 2025ல கப் அடிச்சப்ப ஆர்சிபி பிராண்டோட வேல்யூ பீக்ல போயிருச்சு. அதே போல கான்ட்ரவர்சியும் அதிகமா பேசப்பட்டுச்சு. அதுலயும் இன்னும் கேசஸ் போயிட்டு இருக்கு. 2025ல பெங்களூர்ல மேட்ச் நடக்குமாவே டவுட் தான். இந்த இஷ்யூனாலதான் ஆர்சிபியை சேல் பண்ண போறாங்க. ஆர்சிபியோட பிராண்ட் அம்பாசிடரோட இது ஆல்கஹாலை சேல் பண்றது தான். அதுதான் அவங்களோட மெயின் பிசினஸ். கிரிக்கெட் அவங்களோட மெயின் பிசினஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளா எடுத்தா சிஎஸ்கேவோட ஓனர் இந்தியா சிமெண்ட்ஸ், அதே போல எம்ஐயோட ஓனர் ரிலையன்ஸ் மாதிரி இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டீமை வழி நடத்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா ஆர்சிபியோட ஓனருக்கு இப்பதான் உள்ள வந்திருக்காரு. அதை பத்தி எதுவும் தெரியாதனால ஆர்சிபி சேல் பண்ண போறாருன்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆர்சிபியோட மென் அண்ட் உமன்ஸ் டீம் 2 டீமுமே தான் சேல் பண்ண போறாங்க. இவ்வளவு பெரிய டீமை சேல் பண்ண போறாங்களாம். காம்படிஷன் இல்லாம இருக்கும். இதுல டாப் லிஸ்ட்ல யாரு இருக்காருன்னா அதானி தான் இருக்காராம். அதானி தான் பெங்களூர் டீமை வாங்க போறான்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதானி வாங்கினாலும் ஆர்சிபின்ற பேரு அமையுமான்றதுதான் இங்க கான்ட்ரவர்சியே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சஞ்சு சாம்சன் ட்ரேட் வித் டெல்லி கேபிட்டல்ஸ் அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா, சஞ்சு சாம்சனை டெல்லி வாங்கணும்னா ஸ்டப்ஸையும் இன்னொரு பிளேயரையும் கொடுத்தாதான் சஞ்சு சாம்சனை வாங்க முடியும். ஏன்னா
சஞ்சு சாம்சனோட வேல்யூ 18 கோடி, ஸ்டப்ஸோட வேல்யூ 11 கோடி தான். இன்னும் 7 கோடிக்கான பிளேயரை கொடுக்கணும், இல்ல கேஷ் ஆன் ட்ரேட் மூலமா தான் இதை பண்ணவே முடியும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் மட்டும் கரெக்டா ட்ரேட் பண்ணி பிளேயர்ஸை கரெக்டா ரிலீஸ் பண்ணி ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இவங்க டீமும் நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. த்ரூவ் ஜெரேலியும் எட்மைரும் ரிலீஸ் பண்ணாவே அவங்க கிட்ட 25 crores வரையுமே நிக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆக்ஷன்ல பிக் பர்ஸோட வரப்போறது ஆர்ஆர் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல வர அப்டேட்ஸை அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.